அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழே தினம் ஒரு செய்தியில் இன்றைக்கான செய்தியை இப்போது நம்ம இன்ஷல்லா பார்க்கலாம். வாங்க இன்ஷல்லா அந்த செய்தியை இப்போது நம்ம இன்ஷல்லா பார்க்கலாம். வீட்டில் செய்ய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வீட்டில் செய்து விட்டு புறப்படுவதே சிறந்ததாகும். இப்போ நம்ம வீட்டில் வசதி இருந்துச்சுன்னா, செய்யக்கூடிய வசதி இருந்துச்சுன்னா வீட்டிலே செஞ்சுட்டு போகிறதே சிறந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய வசதி இருக்கும், யார் வீட்டிலும் இல்லாமலாம் இருக்காது. அப்போ நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். ஒருவர் செய்த நிலையில் பள்ளியாசலுக்கு சென்றால் அவர் நடந்து செல்வது கூட வழக்கமாகவும் சொல்கிறாங்க. அதே போல தான் ஒருவர் தமது வீட்டிலும் கடை வீதிகளிலும் தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 25 மடங்கு மதிப்பில் அதிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாக தொழுவதோட ஜமாத்தாவை தொழுதா 25 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களில் ஒருவர் செய்து அதை அழகுறச் செய்து தொழுகின்ற ஒரே நோக்கத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் பள்ளிவாசலுக்கு வரும் முறை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு படித்தரத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அதே போல் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்போ நம்ம செஞ்சுட்டு தொழுகின்ற ஒரே நோக்கத்தில் பள்ளிவாசல் செல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே போல் தொழுகை எதிர்பார்த்து அவர் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கும் போது அவர் தொழுபவராக கருதப்படுவார். தொழுத இடத்திலேயே அவர் இருக்கும் வரை அவருக்காக வாரவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு தொடக்கு மூலம் வானவர்களுக்கு தொல்லை அளிக்காத வரையில் இறைவா இவரை மன்னித்துவிடு, இறைவா இவருக்கு அருள் புரி என்று வானவர்கள் கூறுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க. அதே போல் பள்ளிவாசல் செய்ய ஏற்பாடு செய்தல். வீட்டில் செய்ய வசதியுள்ளவர்கள் வீட்டிலேயே செய்வது தான் சிறப்பு என்றாலும் அத்தகைய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் பள்ளிவாசலில் சார்பில் ஏற்பாடு செய்வது குற்றமில்லை. அதே போல் தொழுகை நேரம் பள்ளிவாசலுக்கு அருகில் யாருடைய இல்லங்கள் அமைந்திருந்தவனோ அவர்கள் செய்ய வீட்டிற்கு சென்றனர். சிலர் வஞ்சினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் பாத்திரத்தில் ஒன்று தண்ணீர் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையை வைத்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுள் தன் கையை விரிக்க இயலவில்லை. எனவே தனது விரல்களை இணைத்து அப்பாத்திரத்தில் வைத்தனர். எஞ்சிய அனைவரும் செய்தனர் என்று அன்சர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அப்போது எத்தனை பேர்கள் இருந்தனர் என்று நான் கேட்டேன். அதுக்கு 80 பேர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ சிந்தித்து பாருங்கள். சரி, நாளைக்கான செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.